வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தினமும் நாம மதிய வேளைகளில் 2 அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்வதால என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக முட்டை பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதன்படி ஒரு பெரிய முட்டையில் பார்த்தீங்கன்னா தோராயமாக 70 கலோரிகள், 6 கிராம் புரதம், 5 கிராம் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் B12, ரிபோஃப்ளோவின், ஃபோலேட் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. இது மூளையினுடைய ஆரோக்கியத்தை முக்கியமானதாக கருதப்படுகிறது. எனவே ஒரு நாளைக்கு நீங்க 2 முட்டைகளை ஆவியில், அதாவது நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை உட்கொள்வது உங்களுடைய ஊட்டச்சத்து தேவைகளுக்கு பங்களிக்கும், நிறைய மருத்துவ நன்மைகளும் கொடுக்கும். அந்த மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புரத உட்கொள்ளல் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ புரோட்டீன் கன்சியூம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நீங்க ஆரோக்கியமான முறையில் முட்டை எடுத்துக்கலாம். முட்டைகள் உயர்தர புரதத்தினுடைய சிறந்த மூலமாக கருதப்படுது. அதன்படி ஒரு முட்டையில சுமார் 6 கிராம் புரதம் இருக்கு, அதாவது அந்த புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். இது முழுமையான புரதம். ஸோ இது பாதியாக இருக்கக்கூடியதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஃபுல்லாவே உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும். இது தவிர உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியமான அமினோ அமிலங்களையுமே முட்டைகள் உங்களுக்கு வழங்கும். மேலும் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய திசுக்களை சரி செய்வதற்கும் முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். எனவே தினசரி 2 முட்டைகளை உட்கொள்வது தினசரி புரத தேவைகளை பூர்த்தி செய்து இது தசை வளர்ச்சி மற்றும் பராமரிப்புக்கு முக்கியமானதாக கருதப்படுது. ஆய்வு ஒன்றில் முட்டையிலிருந்து வரக்கூடிய புரதம் தசை புரதத்தை தொகுப்பை உங்களுக்கு அதிகரிக்கிறதாக கூறப்படுது. இது தசையை உருவாக்குறதுக்கும் உடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான செயல்முறையில் வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக தசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் முட்டைகளை நீங்க எடுத்துக்கலாம். வேக வைத்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயப்பதற்கு நீங்க முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய 2 சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன. இவை முட்டையினுடைய மஞ்சள் கருவில் காணப்படுது. இந்த ஆக்சிஜனேற்றிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நீல ஒளியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் கண்புரை, வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், மாகுலர் சிதைவு அபாயத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆய்வு ஒன்றில் முட்டைகளை தவறாமல் உட்கொள்வது நம்மளுடைய ரத்தத்தில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் அளவை அதிகரிக்கிறதாக கூறப்பட்டிருக்காங்க. இது கண் நோய்களினுடைய அபாயத்தையும் உங்களுக்கு குறைக்கிறதாகவும் வயதாகும் போது கூட கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் முட்டை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொடர்ந்து முட்டைகளை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் ஊக்குவிக்கிறதுக்கு முட்டையை எடுத்துக்கலாம். உடல் எடையை நிர்வகிக்க விரும்புறவங்க தங்கள் உணவுகளில் முட்டைகளை இணைக்கிறது இன்னும் உங்களுக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ முட்டையில் இருக்கக்கூடிய உயர் புரத உள்ளடக்கம் வயிறு உங்களுக்கு நிரம்பிய ஒரு ஃபீல் தரும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை நீண்ட நேரம் உங்களுக்கு கொடுக்கறதால கண்ட நொறுக்கு தீனிகளையோ அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையோ நீங்க சாப்பிட்றத முதல்ல கட் பண்ணுவீங்க. அப்புறம் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆல்ரெடி உங்களுடைய உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை குறைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் பருமன் பற்றிய சர்வதேச இதழில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் காலை உணவாக முட்டைகளை சாப்பிட்ட பங்கேற்பாளர்களுக்கு அதிக உடல் எடை இழப்பு மற்றும் இடுப்பு சுற்றளவு குறையதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா முட்டையில் இருக்கக்கூடிய புரதம் பசியை கண்ட்ரோல் பண்ணும். நாள் முழுவதுமாகவே அதிகமாக சாப்பிடுவது உங்களுக்கு தடுக்கும். இதனாலே உங்களுடைய உடல் எடையை நீங்க கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். எலும்பு ஆரோக்கியத்திற்கு முட்டையை நீங்க எடுத்துக்கலாம். முட்டையில விட்டமின் டி சத்துக்கள் இருக்கு. இது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. விட்டமின் டி என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும். அதுக்கு நம்ம விட்டமின் டி வேணும்னா நம்ம முட்டையை எடுத்துக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா எலும்புகள் மற்றும் பற்கள், அதாவது நம்மளுடைய போன்ஸ், அப்புறம் நம்மளுடைய டீத்ஸ், இது எல்லாமே வலுவாக இருக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு தேவையான ஒரு கனிமம் தான் இந்த விட்டமின் டி என்று சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா கால்சியம் நமக்கு வேணும் அப்படின்னா விட்டமின் டி நமக்கு முதல்ல வேணும். விட்டமின் டி வேணும் போது தான் நம்ம கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளையும் பற்களையும் பராமரிச்சுக்கலாம். அதுக்கு நம்ம முட்டை எடுத்துக்கணும். போதுமான விட்டமின் டி அளவை பராமரிக்கிறதன் மூலமாக எலும்பு சார்ந்த பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்பு உருக்கி, மூட்டு வலி போன்ற எலும்பு கோளாறுகளை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே தினசரி முட்டைகளை சாப்பிடுவது விட்டமின் டி உட்கொள்ளலுக்கு உங்களுக்கு பங்களிப்போம். அதிலும் குறிப்பாக சூரிய ஒளி குறைவாக இருக்கும் பொழுது குளிர்காலத்துல நீங்க விட்டமின் டி பெறுவதற்கு முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்க ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தினமும் முட்டை சாப்பிடும் போது பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதிகமாக, அளவுக்கு அதிகமாக 2 முட்டைகளை தாண்டி நீங்க உட்கொள்ளும் போது சில பாதிப்புகள், சைடு எஃபெக்ட் உங்களுக்கு ஏற்படலாம். அதிகப்படியான முட்டை உட்கொள்ளல் காரணமாக அலர்ஜி, ஒவ்வாமை எதிர் வினைகள், கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளிட்டவெல்லாம் ஏற்படலாம். முட்டைகளை வெண்ணெய் அல்லது எண்ணெயில பொரிப்பது போன்ற கூடுதல் கொழுப்புகளை உள்ளடக்கிய சமையல் முறைகளில் முட்டைகளை
நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கலோரி மற்றும் கொழுப்பு உள்ளடக்கம் உங்களுக்கு அதிகரிக்கிறதால அது இதயத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுடைய இதயத்துக்கு வந்து பாதுகாப்பான ஒரு முறை கிடையாது. இதயத்துக்கு கெடுதலை தான் விளைவிக்கும். ஒட்டுமொத்த உடலுக்குமே அது ஆரோக்கியம் கிடையாது. அதனால் நீங்கள் வேக வைத்த முட்டைகளை தேர்ந்தெடுத்து ஆரோக்கியமான தயாரிப்பு முறைகளில் சாப்பிடுவது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ முட்டைகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.